ப்ரெக்னென்சி அப்படின்றதே நம்மளை உலுக்கி போடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எவ்ரிடே காமனாக நடந்தாலும் அந்த பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம். அவங்களோட பாடி சேஞ்ச் ஆகும். அந்த பாடி சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் லேபர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அவங்க அண்டர்கோ பண்ணணும். டெலிவரி ஆகணும். டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் ஆகும், இல்லை ஒரு சிசேரியன் ஆகும். சம்டைம்ஸ் குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும், மதருக்கு இஷ்யூஸ் வரும். இதுவே ஒரு பெரிய ஒரு மாறுதல். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வந்த உடனே இப்போ உங்களுக்கு ஒரு முட்டியில் ஏதோ ஒரு காயன்னு வச்சுக்கோங்க, உங்களால் நடக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லை ஹெல்ப். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா? எஸ். கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டீங்க. ஆமாம். வீட்டில் படுத்திருப்பீங்க. அதுக்கான மருந்து கொடுப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஒரு பெண் அவங்களோட 3 கிலோ குழந்தைய நார்மல் டெலிவரியாக ஃபுல்லாக புஷ் பண்ணி எபிசியோட்டமியே நாங்கள் ஒரு டேர் நடந்திருக்கும். இல்லை சிசேரியனில் 5 லேயர்ஸை கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்திருப்பாங்க. ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ண அடுத்த செகண்ட் ஒரு குழந்தைய கையில் கொடுத்து அந்த குழந்தைக்கு 24 மணி நேரமும் நீ தான் பார்த்துக்கணும். குழந்தைக்கு எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணணும். குழந்தை அழும்பொழுது கையில் வச்சுக்கணும். நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கே இல்லாத ஒரு ஃபுல் டைம் வேலையை ஜஸ்ட்டு அந்த ஒரு ப்ராப்ளம்லேருந்து இப்போ தான் அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து வெளியில் ஒரு மதர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்.